வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி. முக்கிய நிர்வாகிகளுடனான பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த புதுச்சேரி வந்தார் மன்சுக் மாண்டவியா. முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் சென்றுள்ளதால் நீடிக்கும் குழப்பம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் எதிரொலி. 2 ரவுடிகள் மீது காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் உள்ள நிலையில் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி அரசியலில் கூட்டணி பேச்சுவார்த்தை மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்தடைந்தார். பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பொறுப்பாளராக உள்ள அவர் இன்று மாலை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். மற்றொரு புறம் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் இறுதி முடிவுக்கு வராமல் இழுபறியாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் சென்றுள்ளதால் நடைபெறும் இந்த ஆலோசனைக்கு அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அடுத்த கட்ட கூட்டணி நிலைப்பாடு, தொகுதி பங்கீடு மற்றும் தேர்தல் திட்டம் குறித்து மன்சுக் மாண்டவியா விரிவான கருத்து கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கூட்டணி உறுதியாகுமா அல்லது புதிய மாற்றங்கள் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பில் புதுச்சேரி அரசியல் வட்டாரம் கவனம் செலுத்தி வருகிறது. தேர்தல் நேரத்தில் காவல்துறையினர் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் மற்றும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கான பயிற்சி வகுப்புகள் துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் தேர்தல் துறை வழிகாட்டுதலின்படி காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் போன்றவை பற்றி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் தலைமையில் காவல் கண்காணிப்பாளர்கள் ரங்கநாதன், சுப்பிரமணியன், பக்தவச்சலம் மற்றும் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் வில்லியனூர், மங்கலம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை ஆகிய காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற பயிற்சி வகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய துணை மாவட்ட ஆட்சியரும் மேற்கு பகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குமரன், கூட்டத்தில் கலந்து கொண்ட காவல்துறையினருக்கு தேர்தல் நேரங்களில் பறக்கும் படையினருடன் தீவிர ரோந்து பணியில் எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும், கட்சி பிரமுகர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் ஏதேனும் வழங்குகிறார்களா என்பதை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும், தேர்தல் நடைபெறும் நாட்களில் காவல்துறையினரின் கடமைகள் என்னென்ன, அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் போன்ற வழிமுறைகளை எடுத்துக் கூறினார். இந்த கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய காவலர்கள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமியுடனான பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் இருந்து தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமியிடம் கடந்த வாரம் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக மற்றும் அதிமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்த நிலையில் பாஜக அதற்கு சரியான பதில் அளிக்கவில்லை. நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் டெல்லியில் பாஜக பார்லிமெண்ட் போர்டு கமிட்டி கூட்டம்
பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்றனர். முதலமைச்சர் நிபந்தனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மன்சுக் மாண்டவியா இன்று பிற்பகல் புதுச்சேரி வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்ய திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் கூட்டணி இறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. புதுச்சேரி கடலில் மீனவர் மாயமான நிலையில் கடலோர காவல் படையினர் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த சரண்ராஜின் படகில் கடலூரை சேர்ந்த 55 வயதான ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஏழுமலை திடீரென தவறி கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனே படகில் இருந்த மற்ற மீனவர்கள் கடலில் குதித்து அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இதுவரை ஏழுமலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காமராஜர் நகர் தொகுதியில் மார்வாடி நலசங்கம் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அரிஹந்த் அவென்யூ அபார்ட்மெண்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது மார்வாடிகள் நலச்சங்கம் சார்பில் மார்வாடி மக்களை சந்தித்தார். அப்பொழுது அவர்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாகவும் அவர் உறுதியளித்தார். புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் அடங்கிய புத்தகத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். மார்வாடி சமுதாய மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து கஞ்சா மற்றும் பிற பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் வடக்கு மாவட்ட காவல் மற்றும் போக்குவரத்து துறையுடன் இணைந்து சிறப்பு குழு அமைத்து கஞ்சா கடத்தலை கண்காணித்தது. குற்றவாளிகள் சந்தேகத்துடன் இருசக்கர வாகனத்தில் நகரும் போது காவல்துறையினர் அவர்களை நிறுத்த முயன்றனர். காவலர்கள் உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். சோதனையில் அவர்களிடமிருந்து கஞ்சா, இருசக்கர வாகனம் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 கைது செய்யப்பட்டனர். கைதாகியவர்களுக்கு எதிராக புதுச்சேரி மற்றும் தமிழக நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சிறப்பு விசாரணை குழுவின் துரித விசாரணைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பார் கவுன்சிலர் வழக்கறிஞர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடினர். தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வேலு தலைமையில் வழக்கறிஞர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இனிப்புகளை வழங்கினர். தொடர்ந்து பார் கவுன்சில் தேர்தலில் போட்டியிடும் திமுக வழக்கறிஞர் ஞானபாண்டி பார் கவுன்சில் வாக்குகள் சேகரித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினர் ரவுடிகள் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர். பாகூர் அருகே சேலியமேடு வாணிதாசன் பகுதியில் பிரபு என்கிற ரவுடி மீது முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கு, கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் அடிதடி வழக்கில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிண்டா கோதண்டராமன் மற்றும் ஆய்வாளர் பிரபாகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தனர். இதன்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பிரபாகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.
அதேவேளை கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சேர்ந்த ரவுடி விநாயகம் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் மறைந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர், உள்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் ப. கண்ணன் அவர்களின் மகன் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் கே.என். நேரு, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதி அதிமுக பிரமுகரும் சமூக சேவகருமான அருள் செழியன் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு உயர் ரத்த அழுத்த குறைபாடு, உடலில் சர்க்கரை குறைபாடு மற்றும் கண்கள் தொடர்பான குறைபாடுகளுக்கு தகுந்த சிகிச்சை பரிசோதனைகள் இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த மக்கள் பயன்பாட்டு நிகழ்ச்சியினை உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும் சமூக சேவகருமான டாக்டர் அருள் செழியன் தலைமையில் இணைந்து தனியார் வாசன் ஐ கேர் மருத்துவமனை சேர்ந்து சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக கலந்து கொண்ட பயனாளிகள் அனைவருக்கும் அரிசி, சர்க்கரை, மதிய உணவு வழங்கப்பட்டது. விழாவில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. விருத்தாச்சலம் அடுத்த கா. இளமங்கலம் கிராமத்தில் கடந்த 2 மாதங்களாக சரிவர குடிநீர் வராததால் கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கா. இளமங்கலம் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதி மக்களுக்கு தினசரி குடிநீருக்காக சுமார் 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. அப்பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தார் சாலை அமைத்தனர். இதனால் பொதுமக்களுக்கு செல்லக்கூடிய குடிநீர் குழாய் துண்டிக்கப்பட்டதாகவும், இதனால் கடந்த 2 மாதங்களாக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் செல்லாததால் அருகே உள்ள விவசாய நிலங்களில் வரக்கூடிய தண்ணீரை எடுத்து செல்லக்கூடிய அவலநிலை உள்ளதாகவும், இதனால் ஊராட்சி செயலாளரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் பலமுறை மனு கொடுத்தும் நேரில் சென்று கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி காலி குடங்களுடன் அலிச்சிக்குடி தீவலூர் சாலையில் உள்ள கா. இளமங்கலம் கிராமத்தில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் போராட்டம் நடத்திய பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை நடத்தியதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வரும் வரை இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் என ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கிராம மக்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த பிடிஓ செல்லதுரை வந்த பின் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சாலை மறியல் கைவிடப்பட்டது. திண்டிவனம் அடுத்த தென்பசியா ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி. முக்கிய நிர்வாகிகளுடனான பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த புதுச்சேரி வந்தார் மன்சுக் மாண்டவியா. முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூர் சென்றுள்ளதால் நீடிக்கும் குழப்பம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் எதிரொலி 2 ரவுடிகள் மீது காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.